இந்த சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சொல்லுற விஷயத்த கொண்டு போய் இப்படி சுத்தி அப்படி உங்களுக்கு புரியுது. ஒரே டயலாக்க வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்லணும்னா வந்து, "உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா வந்து வீட்ட விட்டு வெளிய போயிருப்ப?" அப்படிங்கிறது. "சொல்லுடி, யார் கூட போன?" அப்படின்னு சொல்றப்போ வந்து இன்னொருத்தன், "என்னம்மா கேட்டுக்க. நேத்து ராத்திரி எங்க போயிருந்தாலும் கேட்டுக்க" அப்படின்னு. "உனக்கு என்ன தைரியம் இருந்தா ராத்திரியில நீ வந்து அவன் கூட போயிருப்ப. யார் கூடடி போன? சொல்லுடி." இங்க ஒருத்தவங்க, "சொல்லுடி கேட்குறான்ல" அப்படிங்கிறது. இன்னொருத்தன், "ஏம்மா உட்டுரும்மா. நான் கேட்குறேன் விடும்மா." "ஏம்மா நட்ட ராத்திரியில எங்களெல்லாம் விட்டு நீங்க யார் கூட போனேன் சொல்லு." ஏன்டா மாடுலேஷன் மாத்திட்டு இப்படி ஒவ்வொருத்தரா வந்து 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 அப்படி இந்த ஃப்ரேமுக்குள்ள ஒரு 12 பேர் நின்றுருப்பாங்க. ஒரே டயலாக திருப்பி திருப்பி பேசுறாங்க. அதுக்கு பின்னால வந்து தக தக தம் தக தம் 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 சரி சரி கரி சரி கரி 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 கரிசா கரிசா கரி கரி கரிசா தரரரரர் இதை போட்டு விட்டுறானுங்க. இதை வந்து எல்லா இதுலயும் பார்த்தா திடீர்னு பார்த்தா சன் டிவியில் பார்த்தா அதே தான் ஓடுது. விஜய் டிவியில் ஓட்டா அது கூட ஒரு சமயம் வந்து பெட்டி மாறுதோ இந்த பெட்டி இல்லடா எல்லா கதையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அந்த கிளைமாக்ஸ் தூக்கில போடு. கிளைமாக்ஸா ஓடுறா சூப்பர் படம் சூப்பர் இந்த படத்தோட கிளைமாக்ஸ் தான் நம்பிட்டாயிரா.